Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா while statements in Python. ஸோ பைத்தானில் while statementனா என்ன, அது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே இப்போ நாம பார்ப்போம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு while statement டெமோ பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கு. இப்போ நான் வந்துட்டு சிம்பிள் ஒரு நோட் புக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த நோட் புக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்டர் 10 இதில் வந்துட்டு வைல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வைல் ஸ்டேட்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு ஐட்ரேஷன், ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் எனக்கு அப்படின்ற பண்ணுறது. இல்லை ஏதாவது ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சீக்வன்ஸை வந்து ஏதாவது மல்டிப்ளை பண்ணுறது இல்லாட்டி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒயில் லூப்பில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வந்து பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னா ஸோ 80க்கு 50க்கு மேலே போச்சுன்னா அதை டிஸ்ப்ளே பண்ண மல்டிப்ளிகேஷனில் அப்படின்றத நான் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு 3. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போறோம், இப்போ தான் ஒயில் ஸ்டேட்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒயில்ன்றது கீவேர்டு, பைத்தான் கீவேர்டு. ஸோ இந்த ஒயில்லாம் ஐட்ரேஷன் பண்ண போகுது. ஸோ இந்த ஐட்ரேஷன் எது பேஸ் பண்ணி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஸோ எந்த மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. ஸோ ப்ராடக்ட் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் 50க்கு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். அது தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதேன். ஸோ இதுதான் பாடி ஆஃப் த வைல் லூப்பு. இதில் பாடி ஆஃப் த வைல் லூப்பில் வந்து ஸோ ப்ராடக்ட்டில் வந்துட்டு நான் அசைன் பண்ணுறேன் வேல்யூஸை. ஸோ ப்ராடக்ட் இன்டூ 3. ஸோ இன்டூ 3 3யாக போட்டுக்கிட்டே வரும். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ 3 இதில் வரும். ஸோ 3 வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு 50 தான். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு 3 இன்டூ 3 9. ஸோ ப்ராடக்ட் 9 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் 9 வருமோ ஸோ 9 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 50 தான். ஸோ 9 9 3 சார் 27 வரும். ஸோ 27 நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகும். ஸோ 27 லெஸ் தன் ஈக்குவல் டு 50 தான். ஸோ நெக்ஸ்ட் 27 இன்டூ 3. ஸோ 27 இன்டூ 3 வந்து 81 வரும். அப்போ என்னன்னா ஸோ 81 வந்து லெஸ் தன் ஈக்குவல் டு 50 கிடையாது. ஸோ ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இது பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 18 earn அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு, ஸோ என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன்னா ப்ராடக்ட் வேல்யூ வருதுன்னு. ஸோ 81 வருது. ஸோ இதுதான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3ல வந்துட்டு கிரேட்டர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 50க்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் வருதோ ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் ஒயில் லூப்பு வந்து ஸோ I equal to 1 while I is less than or equal to 6. ஸோ நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 5 மட்டும் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ I வந்து less than or equal to 6 இருக்கிற வரை ஸோ print கொடுக்குறேன். ஸோ print I இப்போ நான் வந்துட்டு print பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ I equal to I plus 1 கொடுத்தா தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அது ஐட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு I equal to 1 கொடுத்துட்டேன். ஸோ while loop ஐட்ரேஷனில் வந்துட்டு இங்கே I வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ 1 இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 6 ஆன்னு பார்க்கும். ஸோ இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரிண்ட் I இது வந்து 1 பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதை வந்து நீங்கள் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்கலாம், இல்லாட்டி I equal to I plus 1 இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது உங்கள் விருப்பம் தான். ஸோ ரெண்டுமே இது ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ வந்து I is லெஸ் தான் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்கேன். ஸோ 6 வர எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இது வந்துட்டு I is less than 6 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 5 தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி I equal to I plus 1 கொடுக்கலாம், இல்லை I plus ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம்.
ஸோ இப்போ இந்த வைல் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக வந்து சம் ஆஃப் என் நம்பர்ஸ் நீங்கள் சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஸோ சம் ஆஃப் என் நம்பர்ஸ் என்ன, ஸோ என் நம்பர்ஸ், ஸோ 10 நம்பர்ஸ், 10 நம்பர் ஹோல் நம்பர் வந்து நான் சம் பண்ணி அதோட வேல்யூஸ் என்னன்னு இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ n ஈக்குவல் டு 10 கொடுத்துறேன். ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு ஸோ I ஈக்குவல் டு 1. ஸோ ஒன்லேருந்து வந்து ஆட் பண்ணிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து ஸோ சம் ஈக்குவல் டு, ஸோ இதில் தான் வந்து வேல்யூ உட்கார போகுது. ஸோ வேல்யூ இதில் தான் வந்து நான் ஆட் பண்ணி இந்த வேரியபிளாக நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், எத்தனை நம்பர்ஸு, எத்தனை நம்பர் வந்து நீங்கள் சம் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் வந்துட்டு I ஈக்குவல் டு 1, ஐட்ரேஷன் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து டெம்பரரி வேரியபிள். இந்த வர வேல்யூ ரிசல்ட் வந்து இது சம்மில் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஒயில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயில் I இஸ் நாட் ஈக்குவல் டு n. ஸோ கோலன், ஸோ இங்கே I வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 வரும், 10 வரும். ஸோ எஸ் நாட் ஈக்குவல் டு 10 பார்க்கும். ஸோ இது ட்ரூ ஆகும். ஸோ இது ட்ரூ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I. ஸோ 0 1 வந்து என்ன பண்ணால், ஸோ 0 ப்ளஸ் 1 1ன்னு வரும். ஸோ சம் ஈக்குவல் டு 1ன்னு மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ I வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா வந்து ஸோ 3 வரை நம்ம வந்து சாரி 10 வரை கொண்டு வரணும். ஸோ 1 2 3 4 5 6 9 10 7 8 9 10 வரை வரும். ஸோ இதுதான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஸோ 10 வரை வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லூப்புக்கு வெளியில் வந்துட்டு ஸோ சம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ சம் வேரியபிள் வந்து இங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அட்லாஸ்ட் என்ன வேல்யூ அது வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ 1 2 3 4 எல்லாமே வரும். ஸோ 0 ப்ளஸ் 1 வந்து 1 ஆகும். ஸோ 1 ப்ளஸ் 2 வந்து 3 ஆகும். ஸோ 3 ப்ளஸ் 4 வந்து ஸோ 7 அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அப்டேட் ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ இது வந்து சம் அடிஷனு, இது வந்து இன்க்ரிமெண்ட்டு. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இது வந்து சம் அடிஷன் பண்ணுறோம் ஒவ்வொரு சம் ஆஃப் நம்பர்ஸை. ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ சம் வந்து 55ன்னு வருது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸை நீங்கள் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 10 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேறு எந்த வேல்யூஸ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 வரை பண்ணாலுமே, ஸோ 22 வரை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அடிஷன் பண்ணணும். இப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ் 5, ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5. ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 15 டிஸ்பிளே ஆகும். ஸோ 1 ப்ளஸ் 2 3 ஆச்சு. ஸோ 3 ப்ளஸ் 3 9 ஆச்சு. 9. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டே வரும். இப்போ நீங்கள் இது பிரிண்ட் வேல்யூ வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு பிரிண்ட் ஈக்குவல் டு சாரி பிரிண்ட் ஆஃப் சம் கொடுங்க. ஸோ இது வந்து சம் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரபிள் ஷூட் மாதிரி பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுதுன்னு. இப்போ இதில் வந்துட்டு ஐட்ரேஷன், ஸோ ஐட்ரேஷனில் ஸோ எத்தனாவது ஐட்ரேஷன் சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து சைட் பை சைட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. ஸோ ஐட்ரேஷன் நீங்கள் வந்து சம் கொடுத்துட்றேன். ஸோ சம் இஸ் கமா சம். சாரி இந்த இடத்துல கோலன் இங்கே வராது, இது வெளியில் போடணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதோட ஃபார்மேட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்லாம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சம் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது, செகண்ட் இட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் 3 ஆயிருக்கு தேர்ட் இட்ரேஷனில். ஸோ ஃபோர்த் இட்ரேஷனில் 6 ஆயிருக்கு. ஸோ ஃபிஃப்த் இட்ரேஷனில் 10 ஆயிருக்கு. சிக்ஸ்த் இட்ரேஷனில் ஸோ ஃபைனல் வேல்யூ 15 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்பர் சம் ஆஃப் n நம்பர்ஸ் வந்து வைல் லூப்பில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த வைல் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.